அர்த்தம் இப்ப நாங்க திருப்பி அல்ல தான் ஓதணும். நீங்க ஓதி எல்லாம் உங்களுக்கு ஓத தெரியுமே. நீங்க வீட்டுல ஓதி பார்த்துட்டு ரெடி ஆயிட்டு இருந்தா சரி. அப்படித்தானே? என்ன மது வாது கொண்டிருக்கிறோம். மது முன்பசி. விலங்கல்ல. அல் மது முன்பசி. கடைசியா பார்த்த மத்ததா. ஓ. என்ன மது முன்பசிலண்டா? மத்திர எழுத்து ஒரு சொல்ற கடைசியில அதுக்கு அடுத்த சொல்ற ஃபெஸ்டுக்கு ஹம்சா வந்தா அதுக்கு மது முன்பசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பெயர் மத்து ஜாயிஸ். எத்தனை அளவு நீட்டுற சில இல்லையே. 4 இல்லாட்டி 6 அளவுக்கு நீட்டி ஓதணும். இல்லாட்டி 6 அளவுக்கு நீட்டணும். நீட்டி வரும். சரி, விஷயம் கிளியர். என்னென்ன மதுல படிச்சிருக்கீங்க பாப்போம். மத்துலீன், மத்து ஒய்வல், அல் மத்து சில, அல் மத்து முத்தசிர், அல் மத்து முன்பசி. இங்க படிச்சிருக்கீங்க அப்படியா? 5 மத்து. ஓ, 5. சரி, பிஸ்மில்லா. நான் இன்றைக்கு அடுத்த மதுக்கு போகணும். இது சொல்லுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب. ரெண்டு அலிஃப் வந்து எனதுக்கு அப்ப அலிஃபு மேலே வந்துக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். ஆ, இந்த மதுரை அடையாளம் ஆ, அலிஃபு மேல வந்து மதுரை அடையாளம் என்ன செஞ்சீங்க இப்ப? அலிஃபு மேல நீட்டியோ. எதை இடணும்? يدا. வழி பண்ணிட்டு இல்லையா? ألف. அலிஃப நீட்டுற இல்லையா? يدا நீட்டு. எனக்கு தெரியும். அதான் ஆல்ரெடி ஆயிட்டு சொன்னேன். தேடி பார்த்து என்ன மாதிரி ஓதுறது, அலிஃப நீட்டுறதா, தாள நீட்டுறதா, அதுக்கு பின்னால வந்து அலிஃப நீட்டுறதா, ரெண்டு அலிஃப சேர்த்து நீட்டிட்டு போறதா. ஜாதி இப்ப கிளாஸ் ஏன்ட்ட கேள்வி கேக்குறீங்க? அதான் நீ ரெடி ஆயிட்டு வர சொன்னேன். எல்லாம் ஓதி படிச்சு முடிஞ்ச எல்லாம். குர்ஆன்ல இந்த வசனங்கள் நான் ஓதல அப்படியா? ஓதின. ஆயித்தானே ஓதி முடிஞ்ச டவுட்னா இப்ப திருப்பி எல்லாமே தான் திருப்பி போதும். ஏன்னா அவ்வளவு டவுட் ஆகி இப்ப டவுட்லாம் ஓதிக்கிறீங்க இப்ப. பாத்தீங்களா பாத்தீங்களா? ஆ? குர்ஆன்ல தப்பத் யதா என்று தானே ஓதி. விளங்கல. தப்பத் யதா என்று ஓதி. தப்பத் எத நீட்டி தான் ஓதுறீங்க. அதுதான் சரி என்றா என்ன காரணம்? அப்ப அந்த அலிஃபுக்கு மேல இருக்கிற மது அடையாளம் எதுக்கு வந்திக்குது? தாலுக்கு மேல பத்தகத்துல வந்திக்குது எப்படி? அப்ப எதன்னு சொல்லி தால் நீட்டுறதா, அலிஃப நீட்டுறதா? காரணத்தை சொல்லுங்க. உங்களுக்கு காரணம் தெரியுமா பாத்துக்கணும் பார்க்கணுமே. சும்மா எதான்னு தான் நீட்டா என்னத்துக்கு ஏதா நீட்டுறது இப்ப? அப்ப அலிஃபுக்கு மேல சும்மா வந்து எப்படியா? இல்ல. யோசிச்சு பார்த்து வந்து இதெல்லாம் யோசிக்கணும். எப்படி ஏன் வந்து இது எப்படி நீட்டலாம், என்ன செய்யலாம்? நாளைக்கு திருப்பி நீங்க டவுட்லயே தான் ஜாதி ஓதி முடிஞ்சு எல்லாம் தெரியுமானா எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்படி பிரச்சனையும் வந்துடும். எல்லாம் தெரியும் ஆனா ஒண்ணும் தெரியாது எந்த பிரச்சனைக்கு தான் வரும். டவுட்டா இருந்தா. ம். மத்திர எழுத்து ஒரு அந்த சொல்ற கடைசியில வந்திருக்கு. ம். அதுக்கு அடுத்த சொல்ற ஃபெஸ்டுக்கு ஹம்சா வந்துடுறதால வந்திருக்கு. நீங்க தார
ஆறு அளவுக்கு நீட்டி ஓதணும். எதை நீட்டுதான் பிரச்சனை எனக்கு. தால். தாலை தான் நீட்டணும். ஏன் தால் நீட்டணும்? அலிஃப் நீட்டப்படாதா? ஏண்டா இல்ல, தாலை தான் நீட்டணும். சரியா? எந்த ஆ. இடத்திலையும், எந்த ஒரு இடத்திலையும் தாலுக்கு மேல மத்திர அடையாளம் போடுறதில்ல. மத்திர அடையாளத்தை போடுவாங்க இங்க பெரும்பாலும் மத்தினுடைய எழுத்துக்கு மேலதான் போடுவாங்க, எழுத்து. அல்லது மத்திர அடையாளத்துக்கு மேல ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்துக்கு மேலதான் என்ன செய்வாங்க, மத்திர அடையாளத்தை போடுறது. போடுவோம். மத்திர அடையாளம் போடப்பட்டது. இப்ப இந்த இடத்துல எதை நீட்டுண்டா அலிஃபு மேல என்ன செய்யணும்? ஃபத்ஹத்துன்னு ஒன்று வந்திக்கணும், அல்லது ஃபதஹ் மத்து ஒன்று வந்து அந்த ஃபதஹ் மத்துக்கு மேலதான் மத்திர அடையாளம் வந்திக்கணும், அந்த அந்த அலிஃபுக்கு மேல. அப்ப நாங்க என்ன செய்வோம்? எத என்ன நீட்டுவோம். ஆ. இல்ல என்ன சொல்றது, இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் ஆ. இப்படி வரல, ஏன் இப்படி வந்துக்குது, இப்படி வந்தா எப்படி நீட்டுறதெல்லாம் யோசனையோட இருக்கணும். அப்ப எப்படி வரும்? ஆ. தப்பத் யத அபி என்றுதான் வரணும். எத அபி என்று ஓதை மேலாது எத அபி என்று ஓத முடியாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஓதணும் என்றால் அந்த அலிஃபுக்கு மேல கட்டாயமாக கண்டிப்பாக என்ன நீக்கணும்? ஃபத்ஹத்து நீக்கணும். அப்ப அல்லது ஃபதஹ் மத்து சரி இருந்தா தான் அந்த ஓதலுக்கு இருக்கிறேன். நாங்க போகலாம். ஆ. இதை வந்து பார்ப்போம். تبت يدا أبي لهب وتب. ما أغنى عنه ماله وما كسب. ماله وما كسب. ما أغنى عنه ماله وما كسب. قل يا أيها الكافرون ما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. சரி போதுங்க அத. நாலாவது வசனத்தியா? எஸ். وما மூணாவது கொஞ்சம், أمروا. மூணாவது கொஞ்சம் போயிட்டு போங்க. قل يا أيها الكافرون وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. ارجعي إلى ربك راضية مرضية يحسب أن ماله أخلده. 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 يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. مم.
நாங்க இன்னைக்கு அடுத்த மதுக்கு போவோம். மது ஆரித் லிசுகூன் என்ற மத்தை நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த பெயர் முக்கியம். என்ன பெயர்? மது ஆரித் லிசுகூன். ஆரித் லிசுகூன் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல நாங்க சொன்னபடி இடையில ஏற்பட்ட சுக்கூனின் மத்து. தமிழ்ல சொல்றது முக்கியம் இல்ல, அரபுல சொல்லணும், அதான் முக்கியம். ஆனா இந்த தமிழ்ல சொல்றதை வச்சு அவங்களுக்கு சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசாயிக்கும். மத்து ஆரித் லிசுகூன், இடையிலே ஏற்பட்ட சுக்கூனின் மத்து. அப்படின்னா என்னடா, மத்திர எழுத்துக்கு பின்னால ஏதாவது ஹரக்கத்துல் எழுத்து கொண்டு வரும். ஃபத்ஹா வரும், கஸ்ரத்துன், லம். ஹரக்கத்துன்னா ஹரக்கத்துல் எழுத்து என்று சொன்னா சுக்கூனை தவிர வரக்கூடிய அடையாளங்கள். அதாவது ஃபத்ஹத்துன் வரலாம், கஸ்ரத்துன் வரலாம், கஸ்ரத்து லம்மத்துன் வரலாம். லம்மத்துன் இது மூணுல ஏதாவது ஒன்று வரும். அதான் ஹரக்கத்துல் எழுத்துக்கு சொல்றாரு. ஹரக்கத்துள்ள ஏதாவது எழுத்து கொண்டு வந்து மூச்சு திணறல், மூச்செடுக்க கஷ்டம், நிப்பாட்டணும் என்று சொல்லி ஏதாவது விஷயத்தால் நிப்பாட்டினீங்கண்டா, அந்த எழுத்தை நீங்க நிப்பாட்டினீங்கன்றால் அந்த எழுத்துக்கு முன்னுக்கு ஃபத்ஹத்தைனிய தவிர, நல்லா கவனமா கருகணும், ஃபத்ஹத்தைனிய தவிர வேறு எந்த ஹரக்கத் இருந்தாலும், அப்ப இதுல என்ன செய்யலாம்? ஃபத்ஹத்தைனி வரையில அது கஸ்ரத்தைனி வரலாம், லம்மத்தைனி வரலாம், வரண்டா சரினா? வந்தால் அதற்கு என்ன செய்யணும்? சுக்கூன் செய்தா நிறுத்தணும். சுக்கூன் இந்த இடத்துல நாங்க சொல்றது மத்து ஆறில் சுக்கூன், அதாவது இடையில ஒரு சுக்கூன் என்ன செய்யுது, புதுசாக வந்து வருது. சேருது. அப்ப இடையில வந்து சேர்ற சுக்கூனை தான் நாங்க இந்த இடத்துல மத்து ஆறில் சுக்கூன் என்று சொல்றோம். இதை நாங்க என்ன செய்யணும் என்றால் 4 அல்லது 6 அளவுக்கு நீட்ட வேண்டும். சரியா? ஏற்கனவே 5 மத்து படிச்சிட்டீங்க, இது 6வது. குழப்பப்படாது, தெளிவான விளக்கங்களோட இருக்கணும். போத போற இடத்துல இதுல மத்துல பேர் என்ன, இது என்ன மத்துன்னு கேட்டா அவசரமா சொல்லணுமா? இது மது சிலா, இது மது ஆறுதலி சுக்கூன், இது மது முத்தசில், இது மது முன்ஃபசில், இது மது அசுல் என்று சொல்லி அவசர அவசரமாக சொல்லும். சேர்த்து ஓதுற சந்தர்ப்பத்துல இந்த ஹரக்கத்தை நாங்க போடுவோம். எனவே அந்த இடத்துல இந்த மத்து செல்லுபடியற்றதாக பெற்றிடும். ஆ. சரியா? இப்ப நான் உதாரணத்துல பார்ப்போம், உங்களுக்கு விளங்கும் தெளிவா. அது போற உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப பாருங்க, சூரா ஃபாத்திஹா எடுத்தீங்கன்னா சூரா ஃபாத்திஹாட எல்லா வசனங்களும் இதுக்கு நல்ல உதாரணம். பாருங்கப்பா, ரஹீம் என்ன செய்யுங்க, கடைசி எழுத்துக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். அதுக்கு முன்னால மத்தினுடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துக்குது. அதுக்கு முன்னால இருக்கிற அந்த ஹாவ் என்ன செய்வோம், 4 அல்லது 6 அளவு, 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுவோம். இது ஆல்ரெடி நான் படிச்சுக்கிறேன், ஆனா அந்த பேர்ல படிக்கல. அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. இந்த பேர் தான் முக்கியம். அப்ப அந்த இடத்துல இப்ப நாங்க என்ன செய்வோம், ரஹீம் என்று பயம் இல்லாம நீட்டி ஓதணும். போதும். ஆனா அடுத்த வருஷத்தோட சேர்த்து ஓத போறீங்க. ரஹீமி அல்ஹம்து என்று ஓத நேரத்துல மீமுக்கு சுக்குனா வைக்கிறீங்க இல்ல. இல்ல. ஆகவே என்ன செய்வோம் அந்த இடத்துல, நிப்பாட்டியும் ஓதலாம் தானே ஆ? அவர்கிட்ட. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நிப்பாட்டி ஓதையிலும் தானே. நிப்பாட்டி ஓதக்கொள்ளதான் இப்ப நான் படிக்கிற சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். சேர்த்து ஓதுற நேரத்துல அந்த சட்டம் இல்லாமல் போய்விடும். 2வது வசனத்தை ஆ. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்க நிப்பாட்டல்ல, சேர்த்து ஓத போறீங்க என்றால் ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மா என்று பேசிடணும். நீட்டிக்கொண்டு மீன் அர்-ரஹ்மான்னு போகல, அது போல. ஆ. இதான் இங்க இருக்கிற முக்கியமான வேறுபாடு. ஹைர். அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் சில மத்துகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை கேட்பேன். உதாரணத்துக்கு மத்து சிலாக்கும் மத்து ஐவலுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன
மத்து முத்தசிலுக்கும் மத்து முன்ஃபசிலுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? மத்து ஆறுதலி சுக்கூனுக்கும் மத்து லீனுக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு சொல்லி பல விதமான வேறுபாடுகள் உங்களிடத்துல கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ். உரிய முறையில தயாரோட வரணுமா? வந்து கொண்டு பிணைஞ்சு கொண்டு அப்படியா இப்படின்னு சொல்லப்படாது. சரியா சொல்லி கொண்டு போறதுக்கு ரெடியாகிட்டு வரணும். எனக்கு ஓதி காட்டுறதுக்கு அடுத்த கிளாஸ்ல ஓத வைப்பேன். ஆ. அதோட அந்த வேறுபாடுல பார்த்துட்டு வரணும். இதோ அடுத்த கிளாஸ்ல கேட்பீங்களா? எஸ். ஆ